அடுத்து நம்ம பைசார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு இதுல பைசார்ம் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் நமக்கு jetbrains.com அப்படிங்கிற அஃபிஷியல் யூஆர்எல் கிடைக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல 2 எடிஷன் இருக்கு. ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன், இதுல ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இது பே பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். இந்த கம்யூனிட்டி எடிஷன்ல ஃபியூச்சர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். இதை வந்து ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்யூனிட்டி எடிஷன் தான் டெவலப் பண்ண போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்த மாதிரியான பேக்கேஜஸ் இருக்குது. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், ஸோ இந்த பேக்கேஜை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே டவுன்லோட் கொடுங்க. நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு பைசார்ம் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுங்க. டிஃபால்ட்டாக எந்த பாத்தில் வந்து இது இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்கும். டிஃபால்ட்டாக விட்டுருங்க. சிஸ்டமோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் அப்டேட் பாத் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதனுடைய பாத் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு இந்த பைசார்ம் ஐகான் வந்து டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நமக்கு பைசார்ம் பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இல்லை ரீபூட் நவ் கேட்கும், இல்லை ரீபூட் வந்து அப்புறம் பண்ணிக்கலான்னு கேட்கும். ரீபூட் அப்புறம் பண்ணிக்கலான்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க.